நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. லைவ் மூலமாய் கேட்கிறவர்கள், யூடியூப் மூலமாக பார்க்குற அத்தனை தேவனுடைய ஜனங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பாடல் ஆராதனை வீடு அவருக்கு நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அவரை நாம் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்
யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நாணய ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட
அதிகாரப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படி கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இரவெல்லாம் உடைய சட்டைகளின் நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டு இந்த காலை வேளை காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. உம்மை ஆராதிக்கும்படியான இத்தனை பெரிய பாக்கியத்தை எங்கள் வாழ்நாளிலே நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்தை அறிக்கையிடும்படியான இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாயுமே ஆராதிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சங்கீதம் 113 சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இருந்தாலும் சில நாட்களுக்கு மாதங்களுக்கு பிறகு நாம் இந்த நாளிலே மறுபடியும் ஞாபகப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். சரி, நீங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் சங்கீதம் 113 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சங்கீதத்தில் வெறும் 9 வசனங்கள் இருக்கிறது. அப்படியே எல்லாம் சேர்ந்து அந்த சங்கீதத்தை அப்படியே படிக்கலாமா? எல்லோரும் எடுங்க, சத்தமாக படிக்கணும். எடுங்க எடுங்க, எல்லோரும் எடுங்க. எல்லாம் வாயை திறந்து சத்தமாக இந்த சங்கீதத்தை படிக்கணும். ஸ்தோத்திரம். பைபிள் கையில் வச்சுக்கணும். பைபிள் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கூடாது. ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாமல் உங்களுக்கு வேலையே கிடையாது. எந்திரிச்சு ஓட வேண்டியதான். ஸ்தோத்திரம். பைபிளை கையில் எடுங்க, எழும்புங்க. பைபிள் கையில் படிக்க தெரிஞ்ச எல்லாருக்கும் பைபிள் கையில் இருக்கணும். ஸ்தோத்திரம். பைபிளை கையில் எடுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாமல் இங்கே யாரும் உட்காரக்கூடாது. ஆமாம், எந்திரிச்சு நீங்கள் போயிடலாம். நீங்கள் தேவ சமூகத்தை அறிவிக்கிறதுனால உங்களுக்கு இங்கே உட்காரத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கறதில்ல. நீங்கள் தேவ சமூகத்தை என்றைக்கு மதிக்கிறீங்களோ அன்றைக்கி கையில் பைபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாமல் ஒருத்தருங்க வரக்கூடாது. கவனிங்க. எடுத்துட்டிங்களா? பைபிள் இருந்தால் உட்காருங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போயிடுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்டு புரோஜனம் இல்லை, வசனத்தை வாசிச்சும் புரோஜனம் இல்லை. அதனால் எல்லோரும் சேர்ந்து அப்படியே வாசிக்கலாமா? ரெடியா? எடுத்துட்டிங்களா? ஸ்தோத்திரம். வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 113 1ஆம் வசனம் முதல் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாழ்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாம் எந்த காலகட்டத்தில் யார் எழுதியது என்று நம்ம படிக்கும்போது இந்த சங்கீதத்தை யாசர் குழுவினர் என்று சொல்லுகிற குழுவினர் தான் எழுதியிருக்கிறார்கள். யாசர் குழுவினர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை பஸ்கா பண்டிகையின் போது பாடப்படுகிற சங்கீதமாக, வாசிக்கின்ற சங்கீதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதில் கவனிங்கள். ஸ்தோத்திரம். 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை பஸ்கா பண்டிகையின் போது வாசிக்கின்ற அல்லது பாடுகின்ற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. சங்கீதம் 136 பஸ்கா பெந்தேகோஸ்தே பண்டிகையில் வாசிக்கின்ற சங்கீதம். இந்த சங்கீதம் ஸ்தோத்திர பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது?
ஸ்தோத்திர பாட்டு என்று சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர பாட்டை கூட இயேசு பாடியிருக்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நம்ம எல்லாம் கேட்ட சங்கீதம் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 26:30 நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜன பந்தியின் போது இந்த ஸ்தோத்திர பாட்டை பாடுறதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். பாடிங்க பார்க்கலாம். 26:30 படிங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்க என்ன பண்ணாங்களா? ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். இயேசுவே இந்த பாட்டை பாடியிருக்கிறார். அவன் என்ன ஸ்தோத்திர பாட்டை அங்கே பாடினாங்க அப்படின்னா, இந்த சங்கீதத்தை 136வது சங்கீதத்தை தான் இந்த பஸ்கா பண்டிகையிலலாம் பாடுவாங்களாம். பஸ்கா பண்டிகையை அந்த டைமில் 136வது சங்கீதத்தை பாடுவாங்களாம். அதே மாதிரி இந்த இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார்கள். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா 113ஆம் சங்கீதம் அல்லேலியாவில் தொடங்கி அல்லேலியாவில் தான் முடிவடைகிறது. அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புதிய தேவாலயத்தில் கட்டும்போகிற அந்த நேரத்தில் பாடிய சங்கீதம் தான் இந்த சங்கீதம். கவனிங்கள். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து புதிய தேவ ஆலயத்தில் பாடிய சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதமானது அந்த பாபிலோனில் ஸ்தோத்திரம் இருந்து வந்து திரும்ப அந்த ஆலயத்தை கட்டினாங்கல்ல, அந்த கட்டினவங்களுடைய ஸ்தோத்திரம் அந்த சூழ்நிலையில் தான் அந்த பாடல்களை பாடினது. ஸ்தோத்திரம். இதில் நீங்கள் ஸ்தோத்திரம் படிக்கும்போது ஸ்தோத்திரம் அந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு நிறைய தடைகள்லாம் இருக்கிறது. 3வது முறை அந்த தேவாலயம் ரெண்டாவது முறை அந்த தேவாலயம் கட்டுவதற்கு பயங்கரமான தடைகள். அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்களால் முடியலை. சன்பல்லா, தொபியா போன்ற நிறைய பேர் தடை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதில் அந்த தேவாலயம் திரும்பவும் கட்டப்படாதபடிக்கு வஸ்தி அவளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டா? பெல்ஷாசாருடைய மகள் தான் வஸ்தி. அந்த அகாஸ்வேர் ராஜாவின் காலத்தில் தான் இந்த ஆலயம் கட்டப்படுகிறதாக செயல்படுகிறது. ஆனால் அதை வஸ்தி ஏன் அவள் அங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பின்னணியில் பார்க்கும்போது ராஜா கூப்பிட்டு அழைத்து அனுப்பியும் வரல அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்க்கும்போது அவள் யூதர்களுக்கு இந்த ஆலயத்தை கட்டப்போகிறார் என்று அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகுதான் வஸ்தி என்ன பண்ணிட்டா? நான் வரமாட்டேன் என்று சொல்லி ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டான். அப்போ ஸ்தோத்திரம். ஏன்னா பெல்ஷாசார், நெபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்ஷாசார், அவனுடைய மகள் தான் வஸ்தி. அவள் அப்படிப்பட்ட தகப்பன் அப்படி பண்ணதுனால, ஆண்டவருக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுனால இவளும் என்ன செஞ்சிட்டா? அதை செய்யக்கூடாது என்று சொல்லி ரொம்ப துணிகரமாக செயல்பட்டான். அப்படி செயல்படுகிற அந்த காலங்களில் திரும்ப அந்த ஆலயத்தை எடுத்து கட்டினது என்று நம்ம பார்க்கும்போது முழுசாக அதை எடுத்து கட்டியிருக்கிறாங்க. எடுத்து கட்டப்பட்ட காலங்கள் எஸ்தர் ராஜாத்தினுடைய காலம். எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்தில் அருமையான எஸ்தர் ராஜாத்தி அவருடைய மகன் தரியு என்று 2ஆம் தரியு, அந்த தரியு இல்லை, தானியலில் சொல்லப்பட்ட தரியு இல்லை, இது 2ஆம் தரியு. இது எஸ்தர் ராஜாத்தினுடைய மகன். இவன் காலத்தில் தான் அந்த தேவாலயம் முழுசாக கட்டப்பட்டிருக்கிறது என்று ஸ்தோத்திரம் சரித்திர ஆதாரங்கள் சொல்லுகிறது. ஆகவே இந்த அப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டின பிறகுதான் அந்த ஆலயத்தில் பாடப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை அவ்விதமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் 113ஆம் சங்கீதம் 9 முதல் பாடின சங்கீதம் 9 முதல் இந்த சிறையிருப்பில் அது அந்த தேவாலயத்தில் பாடப்பட்ட சங்கீதம் ஸ்தோத்திரம். நீங்கள் 1 முதல் 9 முதல் பாடின ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. ஏசாயா 54:1 நீங்கள் படிங்க பார்க்கலாம். 54:1.
54 பிள்ளை பெறாத மலடியே பிள்ளை பெறாத மல்லடியே. மகிழ்ந்து பாடு. ஆமா, இந்த 9வது வசனத்துல என்ன சொல்லிருக்கு பாருங்க, படிக்க பார்க்கலாம். 9வது வசனம் 113:9. மலடியை சந்தோஷமான மலடியை சந்தோஷமான பிள்ளை பிள்ளை தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க வீட்டிலே பண்ணுகிறார். குடியிருக்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம். அடுத்தது 54ல சொல்லப்பட்டது ஒன்று. சொல்லுங்க, பிள்ளை பெறாத மலடியே பிள்ளை பெறாத மல்லடியே மகிழ்ந்து பாடு. மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனை படாதவளே ஆ கம்பீரமாய் பாடி ம் ஆனந்த சத்தமிடு. ம் வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் ஆ அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக இந்த சங்கீதத்தை யார் எழுதியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அன்னாள் பாடின பாட்டு. ஸ்தோத்திரம். அன்னாள் பாடின பாட்டு. இது சிறையிருப்புக்கு 180 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். எப்படிங்க? சிறையிருப்புக்கு முன், சிறையிருப்புக்கு முன் 180 ஆண்டுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இது 70 ஆண்டுகள் அங்கே வெறுமையாக இஸ்ரேல் கடந்தது நமக்கு தெரியும். இஸ்ரேல் வெறுமையாக இருந்தது. 70 ஆண்டுகள் அங்கே எந்த ஒரு காரியமும் நடக்கலை. 70 ஆண்டுகள் அப்படியே பாலடைஞ்சு அப்படியே கடந்தது. அந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த ஆலயத்தை கட்டுமான பணியில் ஈடுபடுகிறார்கள் எல்லாரும். சோத்திரம். இதை சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அது அன்னாளுடைய சங்கீதமாக இருக்கிறது. அன்னாள் பாடின சங்கீதம். சோத்திரம். அன்னாலும் சங்கீதம் பாடியிருக்கிறாங்க. ஆனால் அன்னாளுடைய சங்கீதம் தான், அந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தை அன்னாளை தான் குறிப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ அன்னாளை அந்த ஆலயத்தில், ஏற்கனவே உள்ள அந்த ஆலயத்தில் அப்படி பிள்ளைத்தாட்சி ஆக்கி குடியிருக்க பண்ணார் என்று சொல்லி, ஏன்னா அவளுடைய உபத்திரம் பெனினாள் என்று சொல்லுகிற அவளுடைய சக்களத்தையும் அவளை என்ன செய்யலை, வாழ விடலை, குடியிருக்க விடலை. அவள் எப்போ சாவலாங்கிற மாதிரி அன்னாள் காணப்பட்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள், பிள்ளைத்தாட்சியை அவர் என்ன செய்தார்? ஒரு குழந்தை இல்லாத அவளை பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலேயே குடியிருக்க பண்ணினார். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற எல்லாரையும் ஆண்டவர் அவிதமாக தான் செய்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை அன்னாள் இந்த சங்கீதத்தை அவிதமாக பாடியிருக்கிறார். அந்த 13:7-8 நீங்கள் படிங்க பார்க்கலாம். 113:7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அன்னாளை குறித்து தான் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அடுத்து படிங்க. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த காரியங்கள் சாமுவேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அன்னாளை குறிக்கிறது. சோதரன், அன்னாளை குறிக்கிறது. அதான் அன்னாள் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த சங்கீதம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. சங்கீதம் 113 1லேருந்து 6 வசனம். இது என்னன்னா, துதித்து மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அந்த 6 வசனம், 1லேருந்து 6 வசனங்கள் அவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இந்த சங்கீதத்தை யூதர்கள் அப்படி தான் வாசிச்சிருக்கிறாங்க. மாறி மாறி அப்போ அந்த நாட்களில் மாறி மாறி வாசித்தார்கள். அதை நம்ம ஸ்தோத்திரம், நாமும் அதை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிச்சிட்டோம். ஆனால் அதில் மாறி மாறி வாசிப்பாங்க. அப்புறம் யூதர்களும் அப்படி ஆசாரியனும் மாறி மாறி வாசிப்பாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து வாசிப்பாங்க. சார், இது ஸ்தோத்திரம். ஆக இந்த சங்கீதங்கள் அவ்விதமாக வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்றாரு? முதல் வசனம் 113:1 படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். பார்த்தீங்களா? இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சரி, இருக்கட்டும். இப்ப இந்த ஊழியக்காரரை கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ஊழியக்காரரே என்றால் நல்லா கவனிங்க, எபா என்று சொல்லப்படுகிறது. எபா என்றால் என்ன சொல்ற? எபனன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த எபா என்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா, எபிரேய மொழிகள் எபா என்பதற்கு அடிமை என்று அர்த்தமா. சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன அர்த்தம்? அடிமை என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். இதை நம்ம மரியாள் ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர்கிட்ட பேசும்போது, இதோ அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுக்குறார். பார்த்தீங்களா? அடிமையாக ஒப்பு கொடுக்குறார். பவுலுடைய வாழ்க்கையில் அந்த அடிமையாக அவரை ஒப்பு கொடுக்குறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அடிமையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பல விஷயங்களை பேசுகிறார்.
ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு அடிமையை தவிர இந்த பூமியில் பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. சோத்திரம். இன்னைக்கு ஊழியக்காரெல்லாம் நம்ம பெருசாக பண்ணுறோம். பெரிய ஊழியக்காரங்க, சின்ன ஊழியக்காரங்க அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஊழியக்காரங்க எல்லாருமே ஒரு அடிமை, கர்த்தருக்கு அடிமையானவர்கள். அதனால் கர்த்தருக்கு அடிமையானவர்கள், மற்ற மனிதர்களுக்கு அடிமையானவர்கள். அவளுக்கு ஆள் காட்டி பல விஷயங்களை பண்ணுறான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எல்லா ஊழியக்காரர்களுமே தேவனுக்கு அடிமையானவர்கள். அடிமை என்று சொன்னால் எதையும் செய்ய வேண்டும். எப்படி? ஊழியக்காரன் எதையும் நான் இதை தான் செய்வேன், அது அபிஷேகம் இல்லாதவங்க, ஊழியக்காரன் அல்லாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. ஆனால் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறவன் எதையும் செய்ய வேண்டும். தாழ்மையானவர்களுக்கும் இணங்க வேண்டும், பெரிய காரியங்களுக்கும் செய்ய வேண்டும், இறங்கி செயல்பட வேண்டும். ஆக எதுவுமே எனக்கு ஊழியத்தில் தெரியாது, செய்ய முடியாது அப்படி கிடையாது. அது லோத்தினுடைய அபிஷேகம். அந்த லோத்தினுடைய அபிஷேகம் பாலா போகிறதுக்கு தான் அதுக்கு அடையாளம். அநேக ஊழியர்கள் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதில் பாலாய் போய் கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம். ஏன்னா அவங்க அடிமைங்கிறத மறந்து அவங்க வேறு என்னமோ பெரிய ரிச் ஃபேமிலி மாதிரியும், பெருசியா நான் பெரிய ஆள், என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லி அவங்க உலகத்தை அதில் புகுத்தி இவங்களுக்குரிய இந்த ஞானம், செல்வம், அழகு எல்லாவற்றையும் புகுத்தி தங்களை மேன்மைப்படுத்தி காண்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால கர்த்தர் அவங்கள விட்டு விலகி போய்டுறார். அதனால தான் ஆரம்ப காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் சில ஊழியக்காரெல்லாம் அப்படியே ஆண்டவர் வச்சுட்டார். ஒரு நன்மையும் இருக்காது. சோதரன் வளராது. ஊழியக்காரனா வளரணும், அவன் தான் ஊழியக்காரன். சோதரன் இப்படியே இருந்துட்டு போகிறது ஊழியக்காரனே கிடையாது. சோதரன் ஆமாம், ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை தான் விரும்புகிறார். சோதரன் சீசர்களை பாருங்கள், தன்னோடு வச்சு அவரை வளர்த்தினார், வளர்ந்தார், வளர செய்தார். தன்னோடு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய காரியங்களை பார்த்தார். மேய்ப்பனை வெட்டுவே நாடுகள் சிதறடிக்கப்படும்ங்கிற அந்த காரியம் வந்தபோது அவங்கவுங்க போய் என்ன செய்கிறாங்க, பிழைச்சிக்கிறாங்க. அதுக்கு தான் அபிஷேகம். அபிஷேகத்தை கொடுத்து எல்லாரையும் பிழைச்சிக்க வைக்கிறார். அவங்கவுங்க பல இடங்களுக்கு சிதறி போனாங்க. அங்கங்கே போய் ஒரு அவங்களுடைய சரித்திரத்தை விரிவடைய செய்தார்கள். அவங்களுடைய காரியங்களை மேன்மையடைய செய்தார்கள். சோத்திரம். எல்லாரும் ஒரு சீசன் கூட தனியாக இல்லை, எல்லாம் பயங்கரமான காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறார். சோத்திரம். காலகாலமாக இருந்துட்டு சோத்திரம் தண்டேஸ்வரி சாப்பிட்டுட்டு சோத்திரம் காணிக்கை காசையில் சாப்பிட்டுட்டு சுற்றி வர்றது ஊழியம் கிடையாது. ஆண்டவருக்காக வளர்ந்துட்டே இருக்கணும், எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும், ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். சோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்ஸ் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்ம எல்லா இடங்களிலும் உயர்த்தி காண்பிப்பார். அந்த இடத்துல நம்ம நிற்கும்போது அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், அதிசயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் இவனுக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் புறக்கணிக்கக்கூடாது. அவ்விதமாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அடிமை, நம்ம எல்லாரும் ஒரு அடிமை. ஊழியக்காரன் அடிமையாக இருக்கிறான். அடிமையாக இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். ஹெட்வெயிட்டாக இருக்கிறவன் ஊழியக்காரன் கிடையாது. அதனால் இப்போ எத்தனை பேர் நம்ம ஹெட்வெயிட்டாக இருக்கோம், சோதரி, எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறோம் என்று இப்போ நமக்கு நல்லா தெரியும். சோதரன். அடிமை என்று சொல்கிற நான் அப்படி நீ இப்படி சும்மா கண்ணாமனாலாம் பேசிட்டு கூடாது. சோதரன். இதோ உன் அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. சோதரன். என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறது இல்லை. சோதரன். விட்டு கொடுக்கறது. பரவாயில்ல, அப்படியா, சொல்லிட்டு போட்டு விடுங்க, நான் சொல்லிட்டு போட்டு விடுங்க சோதரன் என்று சொல்லுகிறா. பாருங்கள், தாவீது சோதரன் அவனை எதிராளி பேசும்போது என்ன செய்யறான் பாருங்க. சோதரன். அவன் படைத்தலைவன் கேட்குறான், அவனை வெட்டி போட்டுறேன் சொல்லு ராஜான்னு. வேண்டாப்பா, விட்டுரு, கர்த்தர் அவனை அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தர் அவனை அனுமதிச்சிருக்கிறார். சோதரன். அவன் ஊழியக்காரன். சோதரன். அப்படியே தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து அம்பாட்டுக்கு தன் வேலையை பார்த்தான். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரன், எதிர்த்து நிற்கிறது நம்ம வேலை இல்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஊழியர்களை அப்படிதான் ஆண்டவர் வழிநடத்த விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்கு அடிமையானவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2வது வசனம் படிக்க பார்க்கலாம். 2வது வசனம் படிங்க. இது முதல் என்றென்றைக்கும், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. ஆமா, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. நம்ம ஏற்கனவே 1 பேதுரு 5 சோதனை 8 சொல்லப்படுகிறது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்கள் கட்சிக்கிற சிங்கம் போல, உங்கள் எதிராளிகள் பிசாசான கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிட்டு இருக்கிறான். அது ஸ்தோத்திர கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே எப்போதும் எந்த பிரச்சனையும் வரலாம், எந்த போராட்டம் வரலாம். சோதனை. அதுக்காக நம்ம ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது.
கர்த்தரை மறுதலிக்க கூடாது. சரி, இப்போ அடுத்த 2வது வசனம் திரும்ப படிங்க. இது முதல் இது முதல் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. ஸ்தோத்தரிக்கப்பட கடவது என்று 2வது வசனத்திலே ஆவிதமாக சொல்கிறார். 3வது வசனம் படிக்க பார்க்கலாம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் பாருங்கள், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் கர்த்தருடைய துதிக்கப்படுவதாக நாமம் துதிக்கப்படுவதாக. துதிக்கப்படுவதாக. இந்த வசனம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சூரியன் அஸ்தமிக்கும் வரை, பார்த்தீங்களா? அந்த வசனம் எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. திரும்ப படிக்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க. சூரியன் எல்லாம் எடுங்க. அப்படியே சேர்ந்து படிக்க பார்க்கலாம். சொல்லுங்க. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க சொன்னேன். இன்னும் எடுக்கலையா? தம்பி எழுப்பி விடுங்கப்பா. அந்த சேர் எடுத்துருங்க. எடுத்துருங்க. ஸ்தோத்திரம். ரெடி, சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை அது மட்டும். அஸ்தமிக்கும், பார்த்தீங்களா? அந்த தொடக்கம் முடிவு அந்த எல்லை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அதை தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம பார்க்குறோம். எப்படி? ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் படிக்கும்போது 1லிருந்து 8 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1லிருந்து 8 அதிகாரங்கள் ஸ்தோத்திரம். அப்படின்னா அதில் 7 அதிகாரங்கள் அப்போஸ்தலர் முதல் 7 அதிகாரங்களை நல்லா கவனிங்க. முதல் 7 அதிகாரங்கள் எருசலேமின் சாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க. முதல் 7 அதிகாரங்கள் எருசலேமின் சாட்சி. ஆண்டவர் பாட்டாக பிரிக்கிறார் பாருங்க. அந்த சூரிய அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அந்த முடிய எல்லை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்க கடவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி ஃபேன் ஆஃப் பண்ணுறா, சீக்கிரம் முடி. ஸ்தோத்திரம். பாருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியாது, வேண்டாம், அப்படியே உட்காந்து. வேண்டாம்ப்பா தம்பி, வேண்டாம். கவனிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி என்று சொல்லுகிறது முதலாவது எருசலேம் சாட்சி. அது கொஞ்சம் எவ்வளோ தூரம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்போ 7 அதிகாரங்கள் எருசலேமில் சாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே சாட்சி? எருசலேம் சாட்சி. அடுத்தது பாருங்க, 8லிருந்து 10 அதிகாரங்கள். பாருங்கள், 8லிருந்து 10 அதிகாரங்கள் சமாரியாவில் சாட்சி. சொல்லுங்க. 8லிருந்து 10 இதில் சமாரியாவில் சாட்சி. ஸ்தோத்திரம். அடுத்தது கவனிங்க. ஸ்தோத்திரம். 8லிருந்து 10 அதிகாரங்கள் எப்படி சாட்சி. அடுத்தது பாருங்க, 13லிருந்து 28 அதிகாரங்கள் வரை பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்தில் ஒவ்வொருத்தரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அந்த சாட்சி காலங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் யார் யாரை கொண்டு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பேதுரு கொண்டு, ஸ்தோத்திரம். அப்புறம் பவுலை கொண்டு, ஸ்தோத்திரம். அப்படியே காரியங்களெல்லாம் அழகாக பண்ணுறாரு. பிலிப்பை கொண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் அந்த நாட்களிலே பண்ணுகிறார். ஆனால் ஒவ்வொருத்தரையும் வச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணி ஃபஸ்ட்டு எருசலேம் வரைக்கும் அந்த சாட்சி கொண்டு போகிறார். அப்புறம் சமாரியா சாட்சி கொண்டு போகிறார். அப்புறம் அடுத்தது பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியை கொண்டு போகிறார். இது ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஸ்தோத்திரம் 113 ஸ்தோத்திரம். எத்தனாவது வசனம்? 3வது வசனம் சொல்லுகிறது போல இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அதைத்தான் அங்கே காட்டுகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே விதமான சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் 13 படிக்க பார்க்கலாம். 47 அப்போஸ்தலர் நடபடிகள் 13:47 படிக்க பார்க்கலாம். 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் நீ பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இப்படி செய்கிறோம் என்றார்கள். அப்போ சொன்னாங்க
அந்த பவுலுடைய அந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அதில் அதிகமாக அந்த சாட்சியாய் பகிர்ந்தவர் வந்து பவுல், பேதுரு ஃபஸ்ட்டு, அடுத்ததான் பவுல். சரி, இப்படி பல விஷயங்களை அவங்க நிறைவேற்றினார்கள். அடுத்தது நீங்கள் உபாமம் 28:10. உபா 28:10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவருக்கு நம்ம சாட்சிகளாய் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஜனங்கள் நம்ம பார்த்து அப்படி ஒரு சாட்சி கொடுக்கணும். ரிமார்க்குக்கு வேலையக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் பாடுபடணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரங்களும் நம்ம எந்த அளவுக்கு அந்த சாட்சியாக காணப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு சாட்சியாக காணப்பட வேண்டும். அலட்சியமாக விட்டுவிடக்கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைகள், சோத்திரம். பூமியின் கடைசி வரைந்து எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார். சோத்திரம். அட்லீஸ்ட் குடும்பத்தில் கூட சாட்சி இல்லைன்னா என்ன பண்ணுறது, யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம எல்லா இடங்களையும் சாட்சியாக இருக்கிறதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். போல அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் 11:26 படிங்களா? அப்போஸ்தலர் 11:26 பாருங்கள். இப்போ சீசர்களை குறித்து அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க படிங்க பார்க்கலாம். படிக்க தான் லேட் ஆகுது. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் என்கிற பெயர் வழங்கிற்று. பார்த்தீங்களா, சமாரியா சாட்சி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை அந்த இடத்துல அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதைத்தான் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அந்தியோகியாவிலே இந்த மாதிரி சாட்சி காணப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் அடுத்து நீங்கள் படிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17:6 படிங்க. அப்போஸ்தலர் 17:6. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே இந்த ஸ்தோத்திரம் பாருங்கள். இந்த கடைசி 13ஆம் அதிகாரம் முதல் கடைசி அதிகாரம் வரை 28ஆம் அதிகாரம் வரை என்னது, பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிற இந்த காரியத்தை பார்க்கணும். 4ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 4ஆம் வசனம். வசனம் 4. அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். பவுலையும் சீலாவையும் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அந்நிய மனிதர்கள் இஸ்ரவேல் பட்டணத்தை வந்து என்ன செய்தாங்க, அவர்கள் அன்னைக்கு அதில் ஸ்தோத்திரம் ஆண்டார்கள். அந்நிய மனிதர்கள் வந்து ஆண்டிருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் இந்த சனகரிப்பு அவங்க வந்து சில இஸ்ரவேல் பட்டணத்தை ஆண்டிருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 24 25 பார்த்தீங்கன்னா சனகரிப்பு அதிகமாய் பேசியதை நம்ம அந்த இடத்துல நம்ம அறிஞ்சிருக்கிறோம். 1,85,000 பேரை வந்து அங்கே வந்து சங்கரித்த அந்த காரியங்கள்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனம் 5 முதல் ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். வானங்களுக்கு மேலாக தேவன் உயர்ந்திருக்கிறார் என்று அந்த தாழ்ந்த மனநலம் என்றால் நரகம் அப்படின்னா நரகம், மேல் பாதாளம், பரதேசி, இப்படி சில விஷயங்களெல்லாம் நம்ம அங்கே நம்ம இதில் பார்க்கலாம். இதில் நீங்கள் யோபு புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது படிக்க பார்க்கலாம். 6:7 படிங்க. 1:6-7 யோபு 1ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. சீக்கிரம் படிங்க.
ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து ஆமா. நின்றபோது இது அந்த பரதேசி என்று சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க. இது பரதேசி என்று சொல்லுகிறார்கள். இந்த யோபு இருக்கிற இடம், அந்த இடத்துல சாத்தான் போகிறது, அது ஒரு பரதேசி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடமாக அங்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அது நரகம், மேல் பாதாளம் என்று சொல்லுகிற பரதேசி, அந்த மேல் பாதாளம், ஸ்தோத்திரம் என்று அப்படி அவ்விதமாக சொல்லப்பட்டுகிறது. அடுத்தது நீங்கள் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19, 20 நீங்கள் படிச்சீங்கன்னா படிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் சொன்னது, ம், கர்த்தருடைய வார்த்தையை கேளும். ம், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் ம், பரமசேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் ம், அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். ம். அப்பொழுது கர்த்தர், ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விடும்படிக்கு. இது அந்த ஆண்டவர் வசிக்கிற சியோன், அந்த பரலோகம் என்கிற அந்த இடத்தை ஸ்தோத்திரம் இது எவ்விதமாக குறிப்பிடுகிறது. ஆக 7, 8 ஸ்தோத்திரம் காரியங்களை நம்ம 7, 8 வசனங்களை படிக்க பார்க்கலாம். 7, 8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த 20ஆம் வசனம் படிங்க. வசனம் 6 படிங்க. வசனம் 6 படிங்க. அவர் வானத்திலும். இல்லை இதில் ராஜா 1 ராஜாக்களா? சரி, வசனம் 6 படிங்க. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. எப்படிங்க? தம்மை தாழ்த்துகிறார். அந்த தாழ்த்துகிறது என்று சொல்லுகிறது சபேல் என்று சொல்லுகிறாங்க. அந்த சபேல் அப்படின்னா ஸ்தோத்திரம், அது எபிரேய பாஷையில் மிகவும் ஸ்தோத்திரம் உயர்ந்த ஒருவர் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படின்னா அந்த தாழ்த்துறவங்களுக்கு எபிரேய பாஷையில் சபேல் என்றால் உயர்ந்த ஒருவர் அப்படின்னா. அந்த உலகத்திலே அதிகமாக உயர்ந்தது யார் அப்படின்னு கேட்டால் தாழ்த்துறவங்க தானே. ரொம்ப தாழ்மையாக எங்களில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு இங்கே வேத எபிரேய பாஷையில் அதை அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி உலகத்திலே உயர்ந்தவங்க அப்படின்னா நம்ம தேடிட்டுலாம் போவேன்னா, யார் ரொம்ப தாழ்மையாக இருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி எபிரேய பாஷையில் சபேல் என்றால் தாழ்மை என்று சொல்கிறார். தாழ்ந்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திர வசனங்களை கேட்டோம். நம்ம தாழ்த்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை சிறப்பாக நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த நாளில் இந்த வசனங்களின்படி கர்த்தர் இந்த 113ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் இந்த சில விளக்கங்களை நம்ம கேட்டோம். இதன்படி கர்த்தர் நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய எல்லைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருந்து மட்டும் எங்களை நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். சாத்தானுடைய எல்லா தீமைக்கும், அவனுடைய எல்லா கண்ணிக்கும், சாத்தானுடைய எல்லா செயலுக்கும் கர்த்தர் வழி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உயர்ந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் தாழ்மையானவங்க தான் என்று நீங்கள் எபிரேய பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இன்னும் எந்தெந்த விஷயத்தில் எங்களை தாழ்த்தணுமோ நாங்கள் தாழ்ந்து போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். அதிசயங்களே காணப்படும். கனமகிமை துதி ஸ்தோத்திரம்லாம் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்மை ஆசீர்வதிப்பாராக.